Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. தன்னம்பிக்கை தொடர்பாக தான் கேட்டிருக்காங்க. அரசு பள்ளிகளில் மாணவிகள்கிட்ட வந்து ஆங்கிலத்தில் தன்னுடைய ஆங்கில புலமையை காட்டுவதாக வந்து எதிர்கட்சிகள் வந்து விமர்சனம் வச்சிருக்காங்க. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய பள்ளி மாணவியிடம் வந்து ஆங்கிலத்தில் கேள்வி கேட்டு அவங்களுக்கு வந்து ஆங்கிலம் தெரியல அப்படின்ற மாதிரியான முன்னெடுப்பை எடுத்து வந்து அந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. தன்னுடைய ஆங்கில புலமையை காட்டுறதுக்காக எதிர்கட்சிகள் விமர்சனம் வச்சிருக்காங்க. அமைச்சர் கீர்த்தனா இதற்கு பதில் சொன்னால் சிறப்பாக இருக்கும். அரசு அலுவலகங்கள் இது மாதிரி பொது இடங்களுக்கு போது ஒரு சென்சிட்டிவிட்டி இல்லாம சில விஷயங்கள்ல வந்து அமைச்சர்களே ஈடுபடுவது வந்து ரொம்ப ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமா இருக்குன்றது தான் குற்றச்சாட்டா வைக்கிறாங்க. ஒரு சென்சிபிளா இருக்கணும் அப்படின்றது தான் அந்த ஒட்டுமொத்தமான கான்செப்ட். அதை எப்படி பாக்குறீங்க? அமைச்சர்கள் மட்டுமின்றி அதிகாரிகள் அனைவருமே எங்கு சென்றாலும் இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் இப்போது ரீல்ஸ் போடுவது என்பது வாடிக்கையாக மாறியிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட ஒருவர் தான் அப்படி செயல்படுகிறார் என்று நாம் சொல்ல முடியாது. சமூக ஊடகம் வலிமையாக உள்ள இந்த காலச்சூழலில் ஒவ்வொரு அசைவையும் சமூக ஊடகங்களில் பதிவு செய்வது தவிர்க்க முடியாததாக மாறியிருக்கிறது. அது பொது ஒழுங்குக்கு கேடாக இருக்கும் என்றால் நாம் சுட்டிக்காட்டுவோம். கட்டாயம் அமைச்சர்கள் அதை உள்வாங்கிக் கொள்வார்கள், தேவைப்பட்டால் அதை தவிர்ப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் சொல்லுகிற எந்த காட்சியையும் நான் பார்க்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை, பார்க்க இயலாமற் போய்விட்டது. ஆகவே அது குறித்து மேலும் கருத்து சொல்ல எதுவும் இல்லை. அமைச்சர் கீர்த்தனா அவர்களுமே இதுக்கு வந்து அது போதும், அந்த கேள்வி போதும். ஒரு அரசு பள்ளி மாணவி அவங்க விளக்கத்தையும் நான் பார்க்கல. அவங்க விளக்கத்தையும் நான் பார்க்கல. திமுக தலைவர் அறிவிச்சாருன்னு சொல்லியிருந்தீங்க. அது வந்து நீங்க கூட்டணியில் இடம்பெற்ற அமைச்சர்கள் பங்கேற்றதுக்கு அப்புறம் எப்படி அந்த கூட்டணி தொடரும்? அது வெளியே வந்ததுக்கான அர்த்தமா தானே ஆகும். அதை போய் அறிவிச்சாருன்னு சொல்றீங்க, அது புறணா ஏற்படும். நாங்க அமைச்சர்களை சேர்ந்த உடனே இன்னொரு கூட்டணியில் சேர்ந்துட்டோம்னு அதுக்கு பொருள் இல்லை. அது நான் ஏற்கனவே முதல்ல சொல்லிட்டேன். ஆட்சி அமைப்பதற்கு 2 இடங்கள் பற்றாக்குறையாக இருக்கிறது. விசிக ஆதரவு வேண்டும் என்ற கடிதம் வெளிப்படையாக முதலமைச்சர் திரு விஜய் அவரிடமிருந்து அப்போது வந்தது. இந்த கூட்டணியில் இடம்பெற்ற காங்கிரஸ் ஆட்சி அமைக்க ஆதரவு அளித்தது. இடதுசாரி கட்சிகள் ஆட்சி அமைக்க ஆதரவு அளித்தது. அப்படித்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் வெளியிலிருந்து ஆதரிக்கிறோம் என்று ஆதரவு அளித்தோம். அவ்வளவுதான். 10 நாட்கள் கழித்துதான் அமைச்சரவையில் இடம்பெறுவது என்ற முடிவை நாங்கள் எடுத்தோம். அதன் பிறகு என்னை ஊடகவியலாளர்கள் சந்தித்த பொழுது திமுக கூட்டணியில் இருக்கிறீர்களா என்று கேட்டார்கள். அப்போதும் நான் ஆம், இன்னும் நாங்கள் அந்த கூட்டணியில் இருப்பதாகவே உணர்கிறோம். அமைச்சரவையில் இடம்பெற்றாலும் கூட நாங்கள் தவேக கூட்டணியில் இணைந்து விட்டோம் என்று சொல்வதற்கு அதிகாரப்பூர்வமான எந்த நிகழ்வும் நடைபெறவில்லை என்ற கருத்தை சொல்லியிருந்தேன். இப்போது ஜூலை 1ஆம் தேதி கூட்டணி தொடர்பாகத்தான் முதலமைச்சர் ஆதரவு நல்கிய கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தினார், பேசினார், கலந்தாய்வில் பங்கேற்றார். ஆனால் அந்த கூட்டத்தில் இறுதி முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை. ஆகவே அதன் பொருள் என்ன? இன்னும் தவேக தலைமையில் ஒரு கூட்டணி அமையவில்லை என்றுதான் பொருள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி அமைச்சரவையில் இடம்பெற்ற உடனே திமுகவுக்கு நாங்கள் துரோகம் இழைத்து விட்டோம் என்று ஊடக தளங்களில் பலரும் விமர்சனங்களை வைக்கிறார்கள். இந்த விமர்சனங்களுக்கு விடை சொல்லக்கூடிய வகையில் தான் நான் பதில் சொன்னேன். அப்படி நாங்கள் பதவி என்றவுடன் திடுமென ஒரு கூட்டணியை உதறிவிட்டு ஓடிவிடவில்லை. எடுக்கிற முடிவுகள் ஒவ்வொன்றையும் அப்போது கூட்டணி தலைமை என்கிற முறையில்
அண்ணன் ஸ்டாலின் அவர்களிடத்திலே கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம். அவரை சந்தித்தும் பேசியிருக்கிறோம். அதைத்தான் நான் சொன்னேன். அந்த உறவு தொடர்கிறது, அந்த நட்பு தொடர்கிறது. அவருடைய கவனத்திற்கு சென்று கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு அதன் பிறகுதான் ஆதரவு நல்கினோம் என்கிற வகையில் ஆமாம், இன்னும் திமுக கூட்டணியில் தான் தொடர்கிறோம் என்று பதில் சொன்னோம். அது அப்படியே இருக்கிற நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து அதிருப்தி அடைந்த ஒரு முன்னணி பொறுப்பாளரை திமுகவில் இணைத்தது எங்களுக்கு அதிர்ச்சி அளித்தது. அந்த அதிர்ச்சியை நான் வெளிப்படுத்தினேன், அவ்வளவுதான். ஆணவ படுகொலைக்கு அப்புறமா அரசியல் பங்கேற்றிருக்கீங்க. அதுக்கப்புறம் ஆனால் அவர் அழுத்தத்தை கொடுக்க திட்டமிட்டிருக்கீங்க. அழுத்தம் கொடுத்திருக்கீங்களா, வலியுறுத்திருக்கீங்களா? கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. தொடர்ந்து நாங்கள் அந்த ஆட்சியிலும் வலியுறுத்தினோம், இந்த ஆட்சியிலும் வலியுறுத்துகிறோம், தொடர்ந்து வலியுறுத்துவோம். ஒரு நல்ல முடிவு எட்டும் வரையில் வலியுறுத்திக் கொண்டே இருப்போம். Satyabama Institute of Science and Technology. Chennai and Sri Perumbadur.